ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐபிபிஎஸ் பிஓவோட கைட்லி பிளாட்ஃபார்மில் தேர்ட் மார்க் போட்டிருந்தேன். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய ஸ்கோர் பார்க்கலாம். என்னுடைய ஸ்கோர் வந்து 46.75. அதாவது நான் அட்டம் பண்ணதே வந்து என்னென்னா 54 தான். அதில் 9 இன்கரெக்ட். சரி, ஓகே. இன்கரெக்ட் வந்து எதில் பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலீஷில் தான் வந்து மேக்ஸிமம். அக்யூரசி ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது இங்கிலீஷில். இங்கிலீஷில் வந்து இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். பட் ஓகே. என்னுடைய மிஸ்டேக்ஸ்லாம் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அனாலிசிஸ் பார்த்துடலாம். அனாலிசிஸில் வந்து பெர்சன்டைல் மட்டும் வந்துடுது 89%, அக்யூரசி 83% ஓவராலாக. இதில் சப்ஜெக்ட் வைஸ், செக்ஷன் வைஸ் பெர்சன்டைல் பார்த்தாலும் இங்கிலீஷில் தான் வந்து கம்மியாக இருக்குது, 71.67. என்ன பண்ணுறது? ஓகே. என்னுடைய மைன்யூட் எரர்ஸ், அதாவது நான் வந்து ஒழுங்காக கொஷின்ஸ் படிக்காமல் எரர் பண்ணதும் இருக்குது இங்கிலீஷில். கொஞ்சம் அதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. கொஷின் 1க்கு 2 தடவை படித்து, அதே மாதிரி ரீசனிங்லேயும் சரி, என்னுடைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்னால வந்த எரர் தான். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒக்காபில் வந்து நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னும் ஸ்ட்ராங் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, ஒக்காப்ஸு கிளான்ஸில் வந்து 2 தப்பு. அப்புறம் எரர் ஸ்பாட்லாம் வந்து ஓகே. அதாவது இப்போ இதில் 2 எரர் கொடுத்துருக்காங்க. ஒரு எரர் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு, இன்னொரு எரர் வந்து கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. பட் என்னோட மிஸ்டேக்ஸ் தான். இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் ஸ்ட்ராங் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஓகே தான். காம்ப்ரிஹென்ஷன்லேயும், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லேயும் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓகே. வொக்காப்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ண வேண்டியது இருக்குது. 2 கொடுத்துருந்தாங்க, சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் சினானிம்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிற மாதிரி. அது 2 தெரியல. ஓகே, 3 சினானிம்ஸ் தெரியல. இது வந்து சரி, ஓகே. ஃபில் இன் த பிளாங்க்ஸு இந்த 4 இல்லைன்னு தெரியுது. எதுவுமே ஷூட் ஆகிற மாதிரி இல்லையே. நன் ஆஃப் திஸ் போடுறதுக்கும் பயமாக இருக்குது. அதனால் இந்த கொஷின் வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. ரீசனிங்கில் பார்த்தோம் அப்படின்னா, எஸ், ஒரு பசிலில் வந்து பயங்கரமாக ஸ்டக் ஆகிட்டேன். இந்த மந்த் பேஸ் பசிலில், அதுவும் எந்த லைன்னா இந்த லைனில் அப்படியே ஸ்டக் ஆனேன். ஸ்டக் ஆகவே அட்டன் பண்ண முடியல. 3 மினிட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த 3 மினிட்ஸ் நான் வேறு பசில் போட்டிருந்தா கூட அழகாக போட்டுட்ருக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து பிளட் ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டு ஒன்று ஆன்சர் பண்ணேன், நெக்ஸ்ட்டு ஆன்சர் பண்ணுறதுக்குள்ளே டைம் முடிஞ்சிச்சு. இதோ பாருங்கள், ஈஸியானதெல்லாம் இங்கே இருக்கா. சரி, ஓகே. பட் குவான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, சரி, ஓகே. இதுதான். அதாவது நம்ம அதுவும் இல்லாமல் 2 நாள்லாம் வந்து நான் டெஸ்ட்டு போகல. அந்த டச்சும் இல்லை. டச் இல்லாததுனால கொஞ்சம் எனக்கு ஸ்பீடும் குறைஞ்சிச்சு மேக்ஸில். கரெக்டாக 15 தான் போட்டிருக்கேன், அதுலேயும் 1 தப்பு. பட் இந்த டிஐக்கே வந்து நான் என்ன பண்ணிக்கினேன் அப்படின்னா, ஒரு கொஷினுக்கு இன்னொரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கே நான் நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன். பட் டிஐயில் ஒன்றும் அந்தளவுக்கு டைம் எடுத்த மாதிரி இல்லை, 2 மினிட்ஸ் தான் எடுத்திருக்கேன். பட் ஆனாலும் ஏன் போட முடியலன்னு தெரியல. ஓகே, இங்கே 4 மினிட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஓகே. இதுதான் வந்து என்னுடைய ஸ்கோர். உங்களுடைய ஸ்கோர் என்ன? இந்த டெஸ்ட் யாராச்சும் அட்டன் பண்ணியிருந்தீங்க கைட்லி பிளாட்ஃபார்மில் அப்படின்னா, உங்கள் ஸ்கோர் என்ன அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இன்னும் ஒரு 10 டேஸ் இருக்குது போல். 17 எக்ஸாம் சொல்லியிருந்தாங்க டென்டேட்டிவில், 17, 23. இன்னத்துக்கு ஆல் டிக்கெட் வந்திருக்கணும். ஆல் டிக்கெட்டும் இன்னும் வரல. எனிவேஸ், இன்னும் ஒரு 10 டேஸ் இருக்குது அப்படின்னா, அந்த 10 டேஸை வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா ப்ரிலிம்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்தெந்த
அதாவது எந்த எப்படி சொல்றது, ஏதாச்சும் ஒரு கான்செப்ட்ல வந்து வீக்கா இருப்பீங்கன்னா அதை ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஸோ ஸ்பீட் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராக்டிஸ் இருந்துகிட்டே இருந்தால் தான் அந்த ஒரு ஃப்ளோ நமக்கு வரும். ஓகேவா? ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட்னாச்சும் போட்டுருங்க. ஓகேவா? ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அந்த ஃப்ளோ வந்து நமக்கு வரும். இல்லை நடுவில் ஃப்ளோ போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஸ்பீடு குறைஞ்சிரும். ஸோ அட்டம்ப்ட்டு குறையும். அட்டம்ப்ட்டை விட அக்யூரேசி ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அக்யூரேசி வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா?